இது என்ன இது என்ன ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுனா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்ணு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணாமல் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கிரீன் கலர் ப்ளஸ் ஆயின் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அப்போ இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன் ஒரு ஷேர் பர்சன் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதில் புக் மார்க் பர்சன் மட்டும் பார்த்தா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுல எரர் இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண சொன்ன டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். எரர்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா ஒரு 2 ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க்லேருந்து நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் எந்த போர்ஷனில் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் டைம் இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை இதுக்கான இமேஜ்லாம் உங்களுக்கு வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் டெலகிராமில் யூஸ் பண்ணி டெலகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கான இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு 2 ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆடி ஒரு இமேஜ் 9:16 கரெக்டாக அந்த பிக்சலில் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக நான் எப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் புக் மார்க்ல வந்து இமேஜ் ஆட் பண்ண சொல்லலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அது கிராப் பண்ணி வந்து நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:25 வச்சுங்க கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா போங்க. கரெக்டாக நீங்கள் யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்களே அவங்க இமேஜுக்கான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆயின் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் பார்த்து ஆட் ஆகிடும். ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரியாக கிளிக் பண்ண சொல்லி ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இமேஜில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகிடும். கட் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாங்கள் கீழே எப்படி இமேஜ் கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க்குள்ள எப்படி இமேஜ் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே கட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு பிக்சல் மென்ஷன் பண்ணல கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி கிராப் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தா அந்த 9:16 சைஸ் இருக்கும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இந்த சைஸில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக ஃபில் கம்பல்சரியாக கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக மேலே செட்டிங் பார்த்து இப்போ வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் இருக்கும் செட் பண்ணிட்டு இங்கே ஏர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு அந்த பிக்சலில் பார்த்தா இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தா இதே மாதிரி ஒரு 2 பிக் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்து பேக் வந்துட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இந்த கரெக்டாக ஒரு லேயர் இருக்குல்ல ஆட் இமேஜ்ன்ற ப்ளூ கலர் கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் ஃபுல்லாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து அலைன்மென்ட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் ப்ளஸ் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். எஃபெக்டோட ஆட் ஆகிடும். இதே ஸ்டெப் கரெக்டாக நீங்கள் இருக்கிற 2 லேயர் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து இப்போ ஷேக் ப்ரெஷன் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஷேக் ப்ரெஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேக் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் மார்க் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டபுள் புக் மார்க்கில் பார்த்தா 1 2 3 ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் இருக்கும். நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக இருக்கிற 3 லேயர் வந்து நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா தொடர்ந்து அன்லிமிட்டடாக ஒரு டெக்டர்னு ஒரு ஃபாஸ்ட்டாக மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இதுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணலாம். பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேக் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணி செகண்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிக் லேயரும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் லேயர் இருக்கும். ஸ்மால் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேயர் இருக்கும். கரெக்டாக ஸ்மாலாக ஒரு 6 லேயர் இருக்கும். இந்த 6 லேயருக்கும் இப்போ நீங்கள் காப்பி பண்ணல செகண்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே இருக்கிற 6 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த 6 லேயருக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் நெக்ஸ்ட் ஷேக் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 2 எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்டாக ஒரு லேயர் இருக்குல்ல அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்து புக் மார்க் ப்ரெஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக உங்கள் இமேஜ் இருந்துச்சுல கண்டினியூஸாக ஒரே இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் சிங்கிள் இமேஜாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15:06 பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணி எப்படி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17:21 18:26 இந்த 2 லேயருக்கு வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 20:11 ஒரு லேயர் இருக்கும். இப்போ லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயருக்கு எஃபர்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் வந்து விட்டுருங்க எம்டியாக. நெக்ஸ்ட்டு இருக்கிற லேயருக்கு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க 25:16. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் விட்டு நெக்ஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா சரியா போச்சு அவ்வளோதான். இதோட லாஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் நீங்கள் விட்டோன்னே நெக்ஸ்ட் இமேஜ் இல்லை, அதனால் வந்து வந்து பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லும் கரெக்டாக பார்த்தா நீங்கள் ஒரு 3 லேயருக்கான எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. 4th ஒரு லேயருக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபர்ட் கிளிக் பண்ணி 3 லேயர்ஸ் அப்படி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தா நீங்கள் எஃபர்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 லேயர் எம்டி அப்படிங்களா கரெக்டாக அந்த 2 லேயர் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரையுமே வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் எம்டி ஆகிட்ட எல்லா லேயருமே லாஸ்ட்டாக இப்போ எங்கெங்கெல்லாம் எஃபர்ட் ஆட் பண்ணாமல் எம்டி அடிச்சிருங்களோ அந்த எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. மொத்தம் ஒரு 6 லேயர் நினைக்கிறேன். கரெக்டாக 6 லேயருக்கு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த 6 லேயருக்கு எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக மேலே தான் ஒரு 3 சிசி லேயர் வந்து ஹெச்டா சிசி லேயர் வந்து தந்துருப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐமன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே காப்பி 3 லேயர் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐமன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா பேஸ்ட் 3 லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 லேயர் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இமேஜுக்கான சிசி வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிட்டு தானே. ஆட் ஆகிட்டு மேலே சைடு போல் யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ சைடாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.